ஹலோ எவ்ரிஒன், நான் உங்களோட முகமது அலிஷாத். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க இன்றைக்கி நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, க்ரீனட் அப்புறம் இந்த சாக்கு, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அதாவது இது வந்து எதில் பெஸ்ட்டு, நம்ம வந்து அந்த ஹுமிடிட்டியை நிப்பாட்டுறதுக்கும் ஹீட்டை வராமல் வைக்கிறதுக்கும் க்ரீனட்டை இன்சைடில் யூஸ் பண்ணலாமா, அதாவது ஷெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதோட பேசிக் கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ க்ரீனட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய ஒளி வந்து டைரெக்டாக வந்து நம்ம செடி மேலேயோ இல்லை காளான் மேலேயோ ஷெட்டு மேலேயோ படாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது கார்டனுக்கு மோஸ்ட்லி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மஷ்ரூம்க்கு நம்ம அதையே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மஷ்ரூம் கல்டிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உங்களுக்கு ஹீட்டை வந்து டைரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்காமல் ஒரு ஃபில்டர் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஷெட்டுக்கு மேலே பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஷெட்டுக்குள்ளே நான் வந்து இது ஒன் டைம் பயன்படுத்த சொல்லியிருக்கேன். எதுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஷெட்டுக்குள்ளே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண உடனே டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஏர் உள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்கும், அது டைரெக்டாக ஏதாச்சும் டஸ்ட்டு ஏதாச்சும் காற்றுல வந்துடாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு தடுப்பு மாதிரி உங்களை வந்து நான் க்ரீனட் வந்து ஒரு மரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து க்ரீனட்டை வந்து கட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அது பறக்காமல் கீழே வச்சு வெயிட் போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக எதுவும் படாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அதை பண்ண சொல்லியிருப்பேன். இது இன்சைடில் பயன்படுத்தலாமாங்கிறத பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த சன்லைட்டோட எஃபெக்ட் டைரெக்டாக படாமல் இருக்கிறதுக்கு, ஷெட்டில் படாமல் இருக்கிறது தான் நம்ம ஷெட்டுக்கு மேலே க்ரீனட் பயன்படுத்துகிறோம். அதனால் இது வந்து அவுட் சைடில் பயன்படுத்தக்கூடியது. இதோட தன்மை பார்த்திங்கன்னா, தண்ணியை வந்து தக்க வச்சு ஒரு கூலிங் கொடுக்குற தன்மை இதுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷேடோ மாதிரி கொடுக்குற ஒரு தன்மை மட்டும்தான் இதுக்கு இருக்குது. இதே நீங்கள் வந்து சாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாக்கு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து ஷெட்டுக்கு மேலே பயன்படுத்தலாம்னா தாராளமாக பயன்படுத்தலாம். பட் ஆனால் லைஃப் வராது. க்ரீனட் வந்து ஒரு லைஃப் வரும். வருஷக்கணக்கில் வந்து க்ரீனட் வந்து வீணாக போகாமல் இருக்கும் ஷெட்டுக்கு மேலே. இதே நீங்கள் சாக்கு வந்து பாய் மாதிரி தைச்சிட்டு நீங்கள் மரப்பு மாதிரி தைச்சி போட்டிங்க அப்படின்னா தண்ணி நல்லா இழுத்து வச்சுக்கும். பட் ஆனால் ஒரு மழை ஒரு வெயிலுக்கு மட்டும்தான் தாங்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அது நல்ல ஒரு லைஃப் வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து சாக்கு வந்து இன்சைட் கட்டுங்க, க்ரீனட்டை அவுட் சைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி சாக்கை வந்து நீங்கள் இன்சைட் பண்ணும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து சாக்கில் விடுறீங்க. ஸோ விட்டோன்னே நான் சொல்லியிருக்கேன், ஒரு 2 மாதத்துக்கு தாங்கலை. தாங்கலைங்கிற மீன்ஸ் எப்படின்னா, அது வீணாக போகாது. அது ரொம்ப நாள் ஆகும் வீணாக போகிறதுக்கு, மாதங்கள் ஆகும். அது வீணாக போகிறதுக்கு காரணம் வந்து ஃபங்கஸ் மாதிரி தேவையில்ல ஃபங்கஸ் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 மந்த் ஒன் டைம் மாற்றுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு 4 மந்த் ஒன் டைம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாற்றிடுங்க. அது ஸ்மால் எக்ஸ்பென்ஸ் தான் ஆகும், பட் மாற்றிடுங்க. பட் அது நம்மளுக்கு அது இல்லாமல் கூட நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன அதில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, காற்றுல ஈரப்பதத்தை வச்சுக்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அந்த சாக்குங்கிறது. நல்ல மொத்தமான சாக்காக இருக்கணும். சும்மா சல்லடை மாதிரி இருக்கிற சாக்கெலாம் இப்போ வருது. அந்த ஆனியனுக்கு வர சாக்கு நான் சொல்கிறேன், வெங்காயத்துக்கு வர சாக்கு சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன் நல்லா மொத்தமான சாக்கு, நெல் சாக்கு மாதிரி மொத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாக்கு தான் நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நிற்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது. அதை நீங்கள் அவுட் சைட் யூஸ் பண்ணுறப்போ அந்த வெயில் மழையில் பட்டு அது சீக்கிரம் வீணாக போயிடும். ஸோ அடிக்கடி நீங்கள் அவ்வளோ பெரிய பெரிய ஷெட்டுக்கெலாம் நீங்கள் அதை மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து சன்லைட்டை வந்து ஷேடோ கொடுக்கறதுக்காக நம்ம வந்து க்ரீனட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் க்ரீனட்டை அவுட் சைட்லேயும் சாக்கு வந்து இன்சைடும் பயன்படுத்துங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாக்கில் வந்து ஈரப்பதத்தன்மை வந்து தக்க வச்சுக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காற்றை வந்து எப்போதும் கூலிங்காகவே வச்சுருக்கும். ஹுமிடிட்டி மட்டும் இருந்தால் பார்த்தாது, அந்த ஏரில் வந்து ஒரு வாட்டர் லெவல் இருக்கணும். ஸோ அதை வந்து நல்ல ஒரு கொடுக்க தன்மை பார்த்திங்கன்னா சாக்குக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம், மோஸ்ட்லி நீங்கள் வந்து சாக்கை வந்து உள்ளே பயன்படுத்துங்க. க்ரீனட்டை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி டோர் ஓப்பன் பண்ணோன்னே க்ரீனட் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மரப்பு மாதிரி பயன்படுத்துங்க. அதனால் உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஏர் வராது, டஸ்ட்டு எதுவும் வந்துடாது, சடன் டஸ்ட் எதுவும் உள்ளே வராமல் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் இந்த எக்ஸஸ் ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் நீங்கள் வந்து விட்ருக்கீங்க, இடம் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸஸ் ஃபேன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு டெம்பரவரியாக நீங்கள் அடிக்கடி மூடி வச்சுக்கிற மாதிரி க்ரீனட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அதை வந்து ஏதாச்சும் கட்டியோ இல்லை ஏதாச்சும் வந்து நீங்கள் பின் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் வந்து க்ரீனட் அந்த ஹோலில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸஸ் ஃபேன் எப்போ பயன்படுத்துகிறீங்களோ, நம்ம ட்ரைனிங் பொறுத்தவரை எக்ஸஸ் ஃபேன் வந்து எப்போயாச்சும் தான் பயன்படுத்துவோம். ஸோ அதை சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப மாதங்களுக்கு இல்லை நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து எக்ஸஸ் ஃபேன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்போ மட்டும் நீங்கள் க்ரீனட் ஓப்பன் பண்ணுற மாதிரி அதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது தேவையில்லாத டஸ்ட்டு அதிகமான ஏர் போகிறத தடுக்கும், இன்க்ளூடிங் சன்லைட் கூட.
ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் க்ரீன் நெட்டுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஷேடோ கொடுக்கறது. நீங்கள் வந்து சாக்குங்கிறது ஒரு ஹியூமிடிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி தான் பயன்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ நம்ம சேனலை மோஸ்ட்லி நீங்கள் வந்து சேனலில் இருக்க வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மிக்க நன்றி.